ஸோ எல்லாருமே ஃபிஷ் ஆயில் விட்டமின்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க, அதுக்கு நேச்சுரலாக ஹெல்த்தியாகவே இருக்கலாமே. நீங்களும் சயின்ஸ் பேசுகிறேன்னு மணி மைண்டடாக ப்ரொமோஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் எப்படா கொலாபரேஷன் பண்ணேன் தற்கூரி? இதெல்லாம் எங்கேயாவது கேட்குறியா நீ? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இங்கே எது ஹெல்த்தி எது அன்ஹெல்த்தி அப்படின்றதே வந்து தெரியல. தேர் இஸ் அ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். சில பேர் 6 பேக் இருந்தால் ஹெல்த்தி சொல்கிறாங்க, சில பேர் 6 பேக் இல்லைனாலும் ஹெல்த்தின்றாங்க. ஈவன் என்னோட கிளைண்ட் கிட்ட நீங்கள் விட்டமின் எடுங்க, ஃபிஷ் ஆயில் எடுங்க, மினரல்ஸ் எடுங்கன்னு சொன்னால் ஐயோ ப்ரோ நான் நேச்சுரலாகவே போகிறேன்னு சொல்கிறாங்க. நேச்சுரலாவா? என் தாத்தா பாட்டி அம்மா அப்பா காலத்தெல்லாம் வந்து ஃபிஷ் ஆயிலே கிடையாது, வே ப்ரோட்டீனே கிடையாது. ஆனால் அவங்க எப்படி ஹெல்த்தியாக இருந்தாங்க? எஸ், ரொம்ப வேலிடான கொஸ்டின் தான். ஒரு 2 நிமிஷம் இந்த வீடியோவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். இப்போ நம்மளை சுற்றி நிறைய பில்டிங்ஸ் இருக்கு, மரங்கள் இருக்கு. மரத்தில் வந்து வாழ்ற பறவைகளோட கூட்டங்கள் கூட இப்போ நம்மளால பார்க்க முடியுது. சூரியனிலிருந்து வர எனர்ஜிஸை மனுஷன், மிருகங்கள், மரங்கள் இது எல்லாமே அப்சர்வ் பண்ண முடியுது, ரியாக்ட் பண்ண முடியுது. இது ஒரு டைப் ஆஃப் சிவிலைசேஷன். தேர் இஸ் அ டைப் ஆஃப் ஸ்டடி கால்டு கர்டேஷாவ் ஸ்கேல். ஓகே, ரொம்ப சயின்ஸ் பேசாம நம்ம பாஷையிலேயே புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு 200-300 வருஷத்துக்குலாம் முன்னாடி மக்கள் வந்து அதிகமாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி ஹியூமனுக்கு ஆக்சிஜன் வந்து உயிர் வாழ்றதுக்கு யூஸ் ஆகுதோ அதே டைம்ல தான் எல்லா காலகட்டத்திலையும் ஆக்சிஜன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சிஜனை யூஸ் பண்ணி நம்ம பாடி எனர்ஜி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா வெளியே அனுப்புற வேஸ்ட் ப்ராடக்ட் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிற மரங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சின்ன வயசுல படிச்சது தான் லைஃப் சைக்கிள். மழைலாம் கரெக்டாக வந்ததுனால விவசாயம் ரொம்ப ப்ராப்பராக நடந்துட்டு இருந்துச்சு. முக்கியமாக அரசியல்வாதிகள் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. அப்போ இருந்த சன்லைட்ல இருந்து கிடைச்ச எனர்ஜியை எடுத்துக்கிற பழங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மாம்பழ சீசன், மாம்பழம் எல்லாம் ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதே மாம்பழத்தை உங்கள் அம்மா அப்பா கிட்ட கொடுத்தோ தாத்தா பாட்டி கிட்ட கொடுத்து நீங்கள் இருந்த காலத்தில் இதே போல் மாம்பழம் ஸ்வீட்டாக இருந்துச்சா இல்லை இதை விட அதிகமாக டேஸ்டியாக இருந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்க. பிகாஸ் எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனாக இருக்கட்டும் அது ரொம்ப சாதாரணமாலாம் நடக்கிறது கிடையாது. அதுக்கு செர்டைன் கண்டிஷன் வேணும், டெம்பரேச்சர் வேணும், வால்யூம் வேணும், ப்ரெஷர் வேணும். இது எல்லாமே ப்ராப்பர் ஓரியன்டேஷனாக இருந்தால் மட்டும்தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்றது நடக்கும். இப்போ சில பேர்கிட்ட வைட்டமின் D3 கொஞ்சம் ரெகுலராக எடுங்கன்னு சொன்னால் ஐயோ ப்ரோ நான் ஆல்ரெடி வெயில தான் ப்ரோ ஒர்க் பண்ணுறேன், 2 hour 3 hour பைக்கில் தான் வெயில தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வைட்டமின் D3 ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் கிடையாது. நீங்க 2 hour போயிட்டு வெயில நின்னீங்கன்னா கூட உங்க பாடியில கண்டிப்பா D3 லெவல்லாம் அதிகமாக ஆகாது. ஏன்னா நம்ம பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட்லாம் மரங்கள் அசைறதுனால வர காத்துல மனுஷன் வந்து தூங்கிட்டு இருந்தான். காலையில ஏஞ்சிக்கிறப்ப கண்ணு மூடிக்கிட்டு இருக்கிறப்ப சூரியனோட வெளிச்சம் அடிக்கிறப்ப அதோட வேவ்லென்த் ஒரு மாதிரி இருக்கும். இதே கண்ணு திறக்கிறப்ப சூரியனோட வெளிச்சத்தோட வேவ்லென்த் அதே டைம்ல வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் வேவ்லென்த்தோட பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸோ நியூராலஜிக்கல் ரெஸ்பான்ஸோ நம்ம பாடியில வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ எத்தனை பேர் காலையில் ஏஞ்சிக்கிறப்பவே கண்ணு திறக்கிறப்ப சூரியன் வெளிச்சம் வந்து நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டு இருக்கு? நம்மளோட கண்டிஷன்ஸ் நிறைய மாறி இருக்கு. அதே போல மனுஷனோட பயாலஜிக்கல் ரெஸ்பான்சஸும் நிறைய மாறி இருக்கு. உங்க ஹெல்த்துக்கு உங்க பிளட் பயோமார்க்கர்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நீங்க எடுத்து தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அண்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி.